நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கிள் இண்டிகேட்டர் வச்சு ட்ரேடிங் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கனாக்கா, நான் ஈவினிங் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அந்த டைமில் நான் வந்து ட்ரேடிங் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஈவினிங்கில் சிக்னல் ஜென்ரேட் ஆனால் தான் பண்ண முடியும். ஆனால் நிறைய இண்டிகேட்டர்ஸ் என்ன ஆகுனாக்கா, நம்ம எப்போ உட்காரமோ அப்போ சிக்னல் ஜென்ரேட் ஆகாது. பட் இது அப்படி கிடையாது. ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரேட்னாச்சும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் தான். வாங்க அந்த இண்டிகேட்டர் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ட்ரேடிங் டெக்னிக்கல்ஸ் பற்றி நம்ம அப்டேட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு வந்து சில்வர் போடுறேன். எம்சிஎக்ஸ் சில்வரில் பாருங்கள், இங்கே இண்டிகேட்டர் டைம் ஃப்ரேம் 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் போகிற இண்டிகேட்டர் டைப் பண்ணுங்கள். ஐடிஜின்னு போட்டாக்கா இங்கே பாருங்கள், ஐடிஜி ஸ்கேல்பர் சொல்லி வரும். ஐடிஜி ஸ்கேல்பர் சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இதில் நிறைய சிக்னல் ஜென்ரேட் ஆகும். இதில் வந்து எப்படி ட்ரேட் பண்ண சொல்லிடுறேன். இப்போ வந்து 15 நிமிஷத்தில் இப்போ செல் இண்டிகேஷன் வந்துடுச்சு. எங்கேனாக்கா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வரும். ஒரு சிக்னல் இப்போ கன்ஃபார்ம் ஆகுனாக்கா அந்த சிக்னல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உடனே நம்ம இதில் செல் பண்ணக்கூடாது. இதில் ஒரு சின்ன ரூல் இருக்குது. என்னன்னாக்கா 15 நிமிஷம் கேண்டில் வந்து 1 ஹவர் வச்சுக்கோங்க. 1 ஹவர் வச்சுக்கிட்டு அதில் பாருங்கள் என்றைக்கு செல் ஆகிருக்குது. கரெக்டாக 18 மணிக்கு 18 மணிக்கு செல் சிக்னல் வந்துருக்குது. ஸோ 18 மணிக்கு செல் சிக்னல் வந்துருக்குதுனாக்கா இப்போ 15 நிமிஷம் கேண்டலுக்கு போயிடுங்க. அதில் 18 மணிலேருந்து எப்போ இந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் வருதுனாக்கா நான் 18 மணிக்கு மேலே என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை மெயின் ட்ரெண்டாக எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 18 மணி வந்திருக்குது. இதுவும் 18 மணி வந்திருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக செல் எடுத்துக்கலாம். இதே வந்து திரும்ப 1 ஹவருக்கு போங்க. இதுக்கு முதல் சிக்னல் எப்போ வந்திருக்கு பார்க்கலாம். இது முதல் சிக்னல் பாருங்கள், 29ஆம் தேதி 10 மணிக்கு வந்திருக்குது மார்னிங். இப்போ 29ஆம் தேதி 10 மணிக்கு எடுத்துக்கோங்க. அங்கே பை சிக்னல் வந்திருக்குது. ஸோ இங்கேயும் பை சிக்னல் வந்திருக்குது. ஸோ பை டு எக்ஸிட், அவ்வளோதான். திரும்ப இங்கே பை, இந்த எக்ஸிட், திரும்ப இதை பை பண்ணுறீங்க. ஆனால் வந்து இது லாஸ்ட்டில் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. ஏன்னா மெயின் சிக்னல் பையில் தானே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சிக்னல் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அடுத்த சிக்னல் போகலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு அப்பப்போ நம்ம இந்த இண்டிகேட்டர் பார்த்துக்கணும். 1 ஹவரில் வந்து அதை மெயின் ட்ரெண்டாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ட்ரெண்டே மாறாது. இங்கே பைனா இங்கே செல் இருக்குது. பட் இந்த பை செல்லில் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் சிக்னல் பாருங்கள், டவுன் வந்துருக்கா, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அது எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னாக்கா 15 நிமிஷம் கேண்டில் வச்சு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 2 டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்துக்கணும். இதில் பை வந்துடுச்சா, இது பை வந்துடுச்சுனாக்கா நம்ம வந்து 15 மினிட்ஸில் இந்த டைம்லேருந்து இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே எத்தனை வாட்டி பை செல் வந்துச்சோ அந்த பை செல் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபால்ஸ் சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நிறைய ஸ்கேல்பிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபால்ஸ் சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா மெயின் ட்ரெண்டை வச்சு நம்ம இதில் பண்ணாக்கா கண்டிப்பாக நம்மளால் இதில் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.